இப்போ டிஜிபி சங்கர் ஜிவா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, தற்போது விளக்கம் கொடுத்திருக்காரு. மின் கசிவின் காரணமாக இந்த விபத்து டெக்னிக்கல் எரர். அது டெக்னிக்கல் எரர். மொத்தத்துல உங்க ஆட்சியில எரர் தான் இல்ல. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சோதுன்னு எதிர்கட்சி தலைவருக்கு வேற ஒண்ணும் புடுங்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைன்னு உடனே இதை போட்டு பேசிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. வேற வேலை இல்லை அவருக்கு. எவ்வளவு கேவலமாக மோசமாக ஒரு ஆட்சி இருந்தாக்கா இப்படி ஒரு நிலை நடந்து எல்லா ஆட்சியிலயும் அப்படி தாயா. எங்க ஆட்சி என்ன உங்க ஆட்சி என்ன சும்மா புடுங்குது. பாரு நீங்க மட்டும் மீண்டும் வருவோம் நீங்க அந்த காலத்துல நான் பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன கஷ்டப்படுற? நல்ல வெள்ளைன்னு சொல்லியுமா? நல்லா அத இது டார்ச்சர் குடுக்கல, செக்ஸ் டார்ச்சர் குடுக்கல. பக்கத்துல இருக்க பார்த்து சுதாரணமா சொல்லுவேன். நான் சொல்றேன், கொடியெல்லாம் நான் வச்சாலுமே நான் ஃபாஸ்டேக் வந்து ஒட்டி இருக்கேன் அப்படிலாம் சொல்றீங்க. நீதிவான், நான் ஒரு நியாயவான் சொல்றீங்க. இப்ப பக்கத்துல நான் கேமராலே இப்படி ஒரு அச்சுறுத்துறீங்களே. அந்த மாதிரி அங்க இருந்து ஒருத்தன் தூக்கி நீங்க அப்ப காங்கிரஸ் தான் சொல்றது. நீங்க அப்ப காங்கிரஸ் ஏடிஎம்கேவா? நான் அப்ப வந்து காங்கிரஸ். நீங்க அதிமுக கூட்டணியில இருந்தீங்க. அப்போ அவர் மட்டும் இல்ல, அது மாதிரி நிறைய திருடங்க இருந்தாங்க. வந்துட்டாரு. இது போதும் எனக்கு. அப்புறமா நிறைய திருடம். அப்பாடா வந்த வேலைக்கு நல்லா நிறைவேற்றியா. இந்த சில அரசியல் கைக்கூலிகள் செய்யக்கூடிய சதியினுடைய செயல். இத்துடன் விளையாட்டு செய்தி காமெடி நியூஸ் நிறைவடைகிறது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுக சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். 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 திரு காமாட்சி நாயுடு ஐயா, தமிழ்நாட்டிலேயே ஐபிஎஸ் அதிகாரிக்கு கூட இங்கே வந்து பாதுகாப்பு இல்லையா, பாதுகாப்பற்ற சூழ்நிலையா அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் உட்பட டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் உட்பட எல்லாரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சீருடை பணியாளர் தேர்வினையில் வந்து நடந்த முறைகேடுகளை வந்து நான் சுட்டி காட்டின நிலைவாக என்னுடைய அலுவலகத்தை தீக்கி இரையாக்கியிருக்காங்க. நான் சில நிமிடங்களுக்கு நான் முந்தி சென்றிருந்தால் நானும் உயிரிழக்கக்கூடிய நேரிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. எப்படி பார்க்குறது இந்த விஷயம்? அதாவது நான் நிகழ்ச்சி நடந்தது எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இல்ல கடந்த ஜூன் 24. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நிகழ்ச்சி தான் இதெல்லாம். நிகழ்ச்சி தான். திமுக ஆட்சியில இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிற நிகழ்ச்சி. அவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படும் அச்சுறுத்தல் இருக்கு. ஜூன் மாதம் நடந்தது. இந்த அம்மா உடனே வந்து எக்மோர் காவல் நிலையம் வந்து உடனே போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க உள்துறைக்கும் டிஜிபிக்கும். இன்னைக்கு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சற்று முன்னதாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அப்ப நடந்தது இப்ப வந்து இதை வந்து இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து மின்சார கோளாறுனால் ஏற்பட்ட தீ விபத்தை தவிர இப்போ டிஜிபி சங்கர் ஜிவா கூட சொல்லியிருக்காரு, விளக்கம் கொடுத்திருக்காரு. மின் கசிவின் காரணமாக இந்த விபத்து. அது டெக்னிக்கல் எரர். மொத்தத்துல உங்க ஆட்சியில எரர் தான் இல்ல. சோ அதனால இது வந்து ரெண்டாவது அந்த அம்மா சொல்றது, அதாவது அவரு சொன்னது இதோட நிப்பாட்டிக்கிட்டாரு. அதனால இதுக்கும் அந்த இது ஒன்றும் கிடையாது, சதி செயல் கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் இப்போ வந்து அதை இன்னும் நாங்கள் வந்து
கிளியரா வந்து ஸ்பெஷல் டீம் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் வலியுறுத்துறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதோட நாங்க விட்டுடல, இருந்தாலும் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையினால இது வந்து சும்மா இவரு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எதிர்கட்சி தலைவருக்கு வேற ஒண்ணும் புடுங்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைன்னு உடனே இதை போட்டு பேசிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. வேற வேலை இல்ல அவருக்கு வேற வேலை இருந்திருந்தா இதை பண்ணிருக்க மாட்டாரு. வேற வேலை இல்ல, அதனால ஐயா அத பண்றாரு, அவ்வளவுதான். தீவிரத்தன்மை உணர்ந்து பேசுறாரு. நீங்க பாரு, தீவிரத்தன்மை நான் என்ன சொல்றேன், தீவிரத்தன்மைன்னா எப்ப பேசிருக்க போன ஜூன் மாசம் என்ன உறங்கிட்டு இருந்தாரா, கொச்ச விட்டு இருந்தாரா? போன ஜூன்ல நடந்ததுக்கு இவ்வளவு நாள் குறைச்ச விட்டுட்டு இன்னைக்கு பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து முதல்ல நீங்க அநாகரிகமா பேசுறது திமுக தவிர்க்கணும். என்ன அனாவசியமா என்ன அநாகரிகமா பேசணும்? கொடுங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்ற வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துறது வந்து பிளட்லயே ஊறிக்கக்கூடிய அநாகரிகமான வார்த்தை. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு உயர் காவல் அதிகாரி ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியிலையும் ஊடகத்திலையும் வைக்கிறதாங்கனாக்கா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சந்தேகத்தின் அடிப்படையில், ஏன்னா இது வந்து ஒரு செகண்ட்ல சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. கிட்டத்தட்ட பணியில இருக்கிறாங்க பொழுது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுதுன்னு தெரியும். அப்போ அவர்களுக்கு எத்தனை மிரட்டல்கள் விடப்பட்டிருக்கும், எத்தனை அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், எதற்குமே அவங்க பணிஞ்சு போகாத அடுத்தபடிதான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்றதான் அந்த குற்றச்சாட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் தான் நான் தீக்கி இரையாக்கி இருப்பேன், என்னை கொள்வதற்கான சதி நடக்குதுன்னு ஒரு காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியில பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உயர் காவலராக இருந்தாலும் மரியாதை கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. சாமானிய மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, மாணவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. தவறான பரப்புரை பண்றாங்க, கண்டிக்கிறேன். பெண் போலீஸ் அடிச்சது யாரு? பெண் போலீஸ் யாரும் அடிக்கல, புரிஞ்சுக்க. அவ்வளவுதான் திமுக. யார் அடிச்சாங்க? யார் அடிச்சாங்கன்னு அடிச்சவங்க கேளுங்க, சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு உயர் காவல் அதிகாரி ஒரு விஷயத்த ஊடகத்துல வைக்கிறாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு மிரட்டல், எத்தனை முறை அவள் ட்ரை பண்ணிருப்பீங்க, எவ்வளவு விஷயம் எல்லாத்தையும் கண்காணிக்கிறவங்களுக்கு தன்னை சுற்றி நடக்கணும் தெரியாதா? தெரிஞ்ச பிறகு இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க பொழுது இந்த அரசாங்கம் உள்ளபடி வைக்க தலைகுனியும். உங்க ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. வெக்கக்கேடான விஷயம் சார். கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில ராணுவ வீரர்கள் வெட்டப்படுறாங்க, விஓக்கள் வெட்டப்படுறாங்க, பத்திரிகையாளர்கள் வெட்டப்படுறாங்க. ஜவஹர் அலி இயற்கை கனிம வளர்த்து திருடுறாங்கன்னு சொன்னதுக்கு வெட்டப்படுறாரு. இன்னைக்கு ஒரு பெண் காவலரை வந்து ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க திமுக நபர்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உயர் பெண் காவல் அதிகாரி மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு காவல் உயர் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதையும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை இருக்கணும் பொழுது அப்ப எவ்வளவு இந்த ஆட்சியா சார்? எந்த ஆட்சியிலன்றது நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். இல்ல நீங்க சொல்வது ஒரு இன்ஸ்பெக்டரா போன ஆட்சியில தற்கொலை பண்ணிட்டாங்களா? ஓகே தற்கொலை செய்து கொண்டது. ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு? காவலர்களுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரவில்லை என்றால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. நான் வன்மையா கண்டிக்கிறேன். எங்களுடைய கட்டுப்பாடு அரசு அதிகாரிகள், அரசுக்கு அவங்க பணி, மக்களுக்கு பணி செய்யக்கூடிய காவல்துறை வந்து உள்துறை செயலாளருடைய கீழ் இயங்கக்கூடியது. அது வந்து அவங்களுடைய பணியை அவங்க செய்யறாங்க. 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தா ஏன் அதுக்கு என்ன செய்யறது? ரோட்ல போறோம், 2 பேர் செத்து போயிடறேன். நானும் போயிருந்தேன்னா அந்த பஸ்லயோ அந்த கார்ல போயிருந்தா நானும் செத்து போயிருப்பேன்னு சொல்றதா? இது முட்டாள்தனமா இல்ல? ஒரு படிச்ச ஒரு அதிகாரி இந்த மாதிரியா பேசுவாங்க? ஒரு IPS படிச்ச அதிகாரி, ஒரு ADGP லெவல்ல இருக்கவங்க 20 நிமிஷத்துக்கு நான் முன்னாடி போயிருந்தா நான் பாதி, ஆமா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா இறந்துருப்பேங்கிறது உனக்கு என்ன ஜோசியம் சொல்லுவானா? சும்மா இந்த வேலையெல்லாம் விடக்கூடாது. அத சொல்றதே தப்பு. உயர் அதிகாரி வெளியில பொது வெளியில இது போன்ற விஷயங்களை பேசுவதே தவறு. அது வந்து அவர் வந்து காவல்துறையிட்ட அவங்க இருக்கிறது அவங்க துறையில என்ன பண்ணாங்க, DGP சொல்லியிருக்காங்க, உள்துறையில சொல்லியிருக்காங்க. அவங்க விசாரணை பண்ணி அந்த அம்மாவுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த அம்மாவே ரிப்போர்ட் அந்த அம்மாவே விசாரிக்கிறதுக்கு தகுதி இருக்கு. அந்த அம்மாவே விசாரிக்க முடியும். ஏன் விசாரிக்கல? அந்த மாதிரி ADGP அவங்க லெவலுக்கு விசாரிச்சிருக்கலாம் அவங்க டிபார்ட்மெண்ட்ல. எங்க அரசுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு இது ஒரு சதி செயல். டெல்லியினுடைய சதியில இதுல இன்வால்வ் இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஆமா, திமுகவுடைய புத்தியே தாங்க. ஒண்ணு செஞ்சுட்டாங்க உடனே பழைய தூக்கி அடுத்த மேல போடுறது. இல்ல இருங்க, அடுத்த மேல பழைய போடுறது இல்லாட்டி அடுத்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சா இவங்க லேபிள் ஒட்டிக்க. நல்லது என்னத்த பண்றான்? நல்லது ஒண்ணுமே கல்ட்டல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொன்னாரு
காவல்துறை உள்துறை செயலாளருடைய கண்ட்ரோல்ல வருது. அந்த உள்துறை செயலாளர் தான் 4 மணிக்குள்ள கோர்ட்ல ஆஜராகட்டி கைது வாரண்ட் பிறப்பிப்பேன்னு சொன்னாங்கன்னா இவங்க ஆட்சி எந்த சிலை கடத்தல் எவ்வளவு கேவலமாக மோசமாக ஒரு ஆட்சி இருந்தாக்கா இப்படி ஒரு நிலை நடந்திருக்கும். எல்லா ஆட்சியிலயும் அப்படித்தாயா, எங்க ஆட்சி என்ன உங்க ஆட்சி என்ன இப்ப எப்படி சும்மா புடுங்குது. எல்லா ஆட்சியிலையும் பாரு, நீங்க மட்டும் மீண்டும் வருவோம் நீங்க அது நாங்க மீண்டும் வருவோம்னு சொல்லலாம். ஆட்சி அமைப்போம், மீண்டும் நாங்க என்ன பட்டா கிடக்கும், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்ன்றீங்க. ஆட்சிக்கு வருவோம், அவ்வளவுதான். ஆகையினால நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதாவது வரலாறுல சொல்லுவாங்க 91, 96 ஆட்சி காலம் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஆட்சி காலம் மிக ஒரு மோசமான ஆட்சி காலம், ஊழல் நிறைந்த ஆட்சி காலம். அது வந்து அதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன். அந்த காலத்துல நான் பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். இந்த காலத்துல நாங்க போற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இந்த காலத்துல நாங்க போற கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா? நீ என்ன கஷ்டப்படுற? நல்ல வெள்ளையும் சொல்லியுமா, நல்ல 4 சேனல் வந்து சந்தோஷமா இதுக்கு நாங்க தான் காரணம். பெரியார் காரணம் இல்ல திரு காமச்சையா. 91, 96 ஆட்சி எல்லாரும் சொல்லுவாங்க வரலாறுல. அது போல ஒரு சம்பவம் தான் இப்ப 2001, 26 ஆட்சி காலம் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அங்க 91, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். உயிர் அச்சுறுத்தல் போய் சுடுகாட்டுல அப்ப அங்க படுத்து கிடக்குது. அந்த மாட்டு போய் கேட்டுட்டு வா, ஏமா நீ இந்த மாதிரி அவன் மும்பைல இருந்து கொரோனாவா அவன் பேர் என்னங்க சுர்லாவா, அவனை வரவழைச்சு சுர்லாவா வரவழைச்சு மதுசூதனைங்கிறவர் தான் இந்த ஏற்பாடு பண்ணினாருங்கிறது வெட்ட வெளிச்சம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். விடுவிக்கப்பட்டார். அதெல்லாம் விடுவிக்கப்பட்டாரு. அது நடந்தது அவங்க தானே. அப்புறம் என்ன விடுவிக்கப்பட்டான்? அதான் சார் 96 மாலையே மதுரை இன்னொரு அப்படி கேவலமான இந்த மக்கள் அப்படி ஈன பிறவி இல்ல, கேவலமான பிறவிகள் நாங்க இல்ல. நாங்க வந்து யாரையும் பழி வாங்கணும் பழி தீர்க்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. அரசு அதனுடைய செயல்களை அது மாட்டுக்கு அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அதுல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். சொல்லி அவங்க முதலமைச்சர் இப்பதான் சொல்லியிருக்காரு. இப்பதான் புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? எங்களை அழிக்கணும் எங்களை ஒழிக்கணும் நினைச்சவர்கள் எல்லாம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. என்ன அர்த்தம்? ஆமாங்க, திமுக பத்தி தவறா சித்தரிச்சவங்க எல்லாம் யாரு இருக்கா? இப்போ லாரி ஏத்தி விட்டுருவீங்க தானே? லாரி ஏத்தி விட்டுருவீங்க. லாரிய புடுங்க விட்டான். ஜகபர் அலி தான் ஜகபர் அலிக்கு தான் அவன் எவன் கான்ட்ராக்ட் தானே அத்தனை நியாயம் பிடிச்சி உள்ள போட்டு வச்சிருக்க. என்ன விளையாட்டுத்தனமா பேசுற? நீங்க என்ன அவன் பண்ணானா எவனோ ஒருத்தர் ரோட்ல வரவன் ஒருத்தன் ஏத்தி கொண்டு விட்டான்னாக்க அதுக்காக நாங்க பாரு ரோட்ல அவனை நாங்க ஒண்ணும் வீசி விடல. அத்தனை வயலும் பிடிச்சி உள்ள போட்டாச்சு. சரியா? கான்ட்ராக்டுக்காரன் அவன் புள்ளையில இருந்து லாரி டிரைவர்ல இருந்து கிளீனர்ல இருந்து அத்தனை வேலையும் உள்ள தூக்கி போட்டாங்க. விவகாரத்துல பாதிக்கப்பட்ட பல நபர்கள் வந்து சொல்லக்கூடியது பல நபர் சம்பந்தப்பட்டது. அது மட்டும் யாருமே பிடிக்கல. யார் சொன்ன பிடிக்கலன்னு? ஒருத்தன் தானே பிடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் இல்ல, ஒரே ஒருத்தர் தான் பிடிச்சிருக்கீங்க. இரியா, நீ கொஞ்சம் பொறுத்துறியா? நாங்க அதுல இப்ப உடனடியா தலையிட இயலல. காரணம் என்னன்னா ஹைகோர்ட்டின் சார்பாக 3 IPS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவங்க விசாரணை முடியும் தருவாய். ஈசிஆர் மேட்டர்ல மட்டும் உடனே விசாரிச்சு அந்த விசாரிச்ச காரணம் வந்து வெளியில வருது. ஏப்பா ஈசிஆர்ல இருக்கான் தெரியுமா? ஏடிஎம்கே காரன், அதிமுக காரன் திமுக கொடிய போட்டுக்கிட்டு அவன் இது பண்ணிருக்கான். சரியா? அது மட்டும் இல்லாம அவன் பண்ண தவிர எங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொம்பு செய்ய விட்டுது. அரசுக்கு தானே பிஜேபிக்கு எது கெட்ட பேர் வருது? எங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணா முக்கியமான விஷயம். முக்கியமானது ஒண்ணு பண்றாரு சொல்லிருக்கிறாரு. டோல் எல்லாம் வந்து ஃப்ரீயா போறதுக்காக அந்த வேலையை பார்த்தாங்க. அப்போ ஒரு திமுக டோல்ல காசு கேட்டது இல்ல. அதான் கேட்க வந்தேன் நானும். அதாவது ஒருத்தர் கூட டோல்ல காசு கட்டாம போறீங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப திமுக அதெல்லாம் இங்க பாரு, நானெல்லாம் டோல்ல நான் இதுலயே போட்டு வச்சிருக்கேன். கார்டு ஒட்டி வச்சிருக்கேன். உங்க கார்ல வந்து திமுக கொடி தொங்கல. திமுக கொடி போட்டிருக்க கார்லயும் நான் பாஸ்டாக் ஒட்டி தான் வச்சிருக்கேன். எங்க கட்சிக்காரன்னா மொத்தமா எங்களை சேர்த்தானே சொல்லுவீங்க. எங்க திருட்டு பையன் நாங்க தாராளம் பண்ண மாட்டோம். இந்த விசாரணை அவன்கிட்ட தனிப்பட்ட முறையில் எடுத்த விசாரணை காணொலி எப்படி முதல்ல வெளியில வந்துச்சு? எது இவன்கிட்ட விசாரிச்ச காணொலி எப்படி முதல்ல? அதுல என்ன இருக்கு? அந்த புள்ள அந்த புள்ள என்ன பண்ணிருக்கு? அந்த புள்ள வந்து அவன் போலீஸ் விசாரிக்கிறது எப்படி வெளியில? அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுது? அவ ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருக்கா.
அவன் ஃப்ரெண்டு என்ன பண்றான், இதுல சொன்னது இவனை விசாரிச்ச காணொலி எப்படி வெளியில ஏன் சொல்லணும்ல, இது உண்மை என்ன நடந்துச்சுங்கிறது இதுல என்ன இருக்கு? அப்ப ஞானசேகரன் அதே மாதிரி ஞானசேகரன் கேஸ் வேற, இது வேற. இது வந்து அவங்க மிரட்டின கேஸ் தான். அவன் ஃபாலோ பண்ணி மிரட்டி இருக்கான். ஒண்ணு அவன் வந்து அத இது டார்ச்சர் கொடுக்கல, செக்ஸ் டார்ச்சர் கொடுக்கல. ஏன்னா அவன் அனுதாபி, இவன் அனுதாபி. பக்கத்துல இருக்க பார்த்து சுதாரணமா சொல்லுவேன். நான் சொல்றேன், கொடியெல்லாம் நான் வச்சாலுமே நான் ஃபாஸ்டேக் வந்து ஒட்டி இருக்கேன் அப்படிலாம் சொல்றீங்க. நீதிவான், நான் ஒரு நியாயவான் சொல்றீங்க. இப்ப பக்கத்துல நான் கேமரால இப்படி ஒரு அச்சுறுத்துறீங்களே, என்ன அச்சுறுத்துனா பின்ன மரியாதை இல்லாம பேசுறாங்க. என்ன இப்படி பேசுறாரு? அதாவது நான் என்ன சொல்றேன், அதாவது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்க திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எப்ப ஆட்சிக்கு வந்தோம், இப்பன்னு இல்ல, எப்ப நாங்க ஆட்சிக்கு 96 ஆட்சி நடக்கும் போது இதே கூத்து தான், இப்பயும் இதே கூத்து தான். இவங்களுக்கு வேற வழி இல்ல. 10 ஆண்டு காலம் அந்த அம்மையாரு ஒரு 6 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் அந்த கவுண்டர் ஆட்சி எல்லாம் நடந்துச்சு. சட்டையை கிழிச்ச இந்த மாதிரி எல்லாம் நாங்க தூத்தலைய இல்ல ஒத்துக்கிட்டீங்க, சட்டையை கிழிச்சோன்ட்டு. சட்டையை நாங்க எங்க கிழிச்சோம்? சட்டமன்றத்துல கிழிச்சோம் நாங்க. ஆமா, இங்க இருந்து சிசரை எடுத்துட்டு போய் வெட்டி விட்டு கொண்டு வந்தோம். சட்டமன்றத்துல அதான் வேலையா? இல்ல, இப்ப சட்டையை கிழிச்சிட்டு விட்டாக்க நீயே கிழிச்சுக்கிட்டேன்னு அர்த்தமா? சிசரை வச்சு வெட்டினது அதான் தெரியாது. பையெல்லாம் புடிங்கி வைக்கல, இதெல்லாம் சட்டை பையெல்லாம் கேப்லாம் புடிங்கி நின்றதெல்லாம் அதெல்லாம் சிசரை வச்சு வெட்ட முடியுமா? தையல் பிரிஞ்சு வந்து பாக்கல. மதிக்கிறாங்க, மதிக்கல. அதெல்லாம் எதிர்க்க பாரு. சட்டமன்றத்துல வந்து சேலைகள் வந்து உருவப்பட்டதா? நாங்க சேலையெல்லாம் உருவல தெரியாது. சும்மா அந்த பாரு பேசாத. அங்க அன்னைக்கு மேல உட்கார்ந்து இருக்கேன். அந்த அம்மா கோவத்துல அப்படி திரும்ப நான் எம்எல்ஏ இல்ல, இதுல உட்கார்ந்து இருக்கேன், பார்வையாளர். அந்த அம்மா திரும்புது, வேகமா திரும்பும் போது அந்த பக்கம் துரைமுருகன் நிக்கிறாரு. நிக்கும் போது திரும்பின உடனே அந்த அம்மா மேல அங்க இருந்து ஒருத்தன் தூக்கி சொல்றது. நான் அப்ப வந்து அதிமுக கூட்டணியில இருந்தீங்க. அப்போ அதிமுக கூட்டணி அதிமுக எம்எல்ஏ கையெழுத்து போட்டுதான் மேல போய் உட்கார்ந்து இருக்கேன். நடந்த நிகழ்ச்சியை சொல்லணும் இல்ல. அது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் வந்து என்ன பண்றான், ஒரு இதுல ஒரு பேப்பர் வெயிட்டுக்கு அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சு மாதிரி வச்சு ஒரு இது வச்சிருப்பாங்க, பேப்பர் வெயிட். சரி, அந்த பேப்பர் வெயிட்ட தூக்கி ஒரு எம்எல்ஏ எறியறான். அது என்ன பண்ணுது, அந்த அம்மா நோக்கி வருது, தலைக்கு நோக்கி. அது இப்படி திரும்பின உடனே இப்படி சிலுப்பின உடனே தலை பிரிஞ்சிருது. தலை பிரிஞ்ச உடனே இப்படி திரும்பின உடனே சேர்ல அம்மா புடவை மாட்டிக்கிறது, முந்தானி மாட்டிக்கிறது. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இத வந்து கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு துரைமுருகன் சேலையை பிடிச்சிருந்தாரு. இந்த துரைமுருகன் சொல்லும் போது ஒரு மேட்டர் வர, துரைமுருகனுக்கு இன்னைக்கு 53வது திருமணம். முதலமைச்சர் குடும்பத்தோட போய் அங்க உட்கார்ந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் வேங்கவேல் பக்கம் போக வேண்டியதானே? எதுக்கு வேங்கவயல் போகணும்? இன்னைக்கு ஏன் வேங்கவயல்ல நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. இப்ப நீதிமன்றத்துல இவரு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு ஹைகோர்ட்ல. யாரு? நம்ம அரசாங்க தரப்பு அட்வொகேட் என்ன சொல்லிருக்காருன்னா, மலம் கலந்த தண்ணீரை யாருமே குடிக்கவில்லை. நிலைப்பாடு என்ன? ஸ்டாலின் போட்டு பேசுனதே கமலஹாசன் முதல்கொண்டு பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட பேசுன காணொலி இருக்கு. பாதிக்கப்பட்டதாக சோடிக்கப்பட்டதாக அதை இவங்களுக்கு தெரியாம இவங்க போய் பேசிட்டாங்க, அவ்வளவுதானே. என்ன பண்ணிட்டான், திட்டம் போட்டு இந்த அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும், ஒரு வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு பண்ண சதியினுடைய அர்த்தம் தான் அது. அந்த சதி இன்னைக்கு அம்பலமாயி போச்சு. இன்றைக்கு அவன் அந்த உச்சகட்டமா அன்றைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடுத்தாரு. அந்த வழக்கு இன்னைக்கு காலையில தள்ளுபடி ஆயிடுச்சு. வட தமிழகத்துல 2011-16 ஆட்சி காலத்துல பல பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நீங்க சொன்னது, நான் சமூகத்தின் பேர் சொல்ல விரும்பல, நீங்க சொன்ன அந்த 2 சமூகத்து மத்தியில ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. பல கிராமங்களுக்கு தீக்கு இரையாக்கப்பட்டது. அப்ப ஏன் வந்து திமுக அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, விசிக பக்கம் நிக்குது? ஏன் நீங்க வந்து அப்போ இது போல ஒரு டிராமா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையை சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்க வகையில வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன் வந்து டினை பண்ணாம நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க விசிக பக்கம் நிக்கணும்? 99% மக்கள் எங்க கூட இருக்காங்க, 1% மக்கள் வந்து எதிரா இருக்காங்க.
அதிமுக கைக்கூலியா செயல்படுறானுங்க. 1% 99% எங்க கூட இருக்காங்க, புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி இங்க பாரு, நேற்றுக்கு என்ன முந்தா நாள் என்ன நடந்துச்சு, அவரு காடு வெட்டி குருவுடைய சிலையை திறக்க போகும்போது ஒளிய ஒளிய ஒளியன்னு கத்துனானுங்க. கடைசியில பார்த்தா அவரை தான் இன்விடேஷனே போட்டு போஸ்டர் போட்டு இதெல்லாம் பண்ணி அவரு தான் போய் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் தான் போய் சிலையை திறக்கணும், மாலை போடணும், அவரும் பன்னீர் தான் போயிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களை யாருக்குமே பிடிக்கலன்னு சும்மாரியா மக்களும் வன்னியர்களும் எங்களை ஆதரிக்கிறாங்க, பட்டியலின மக்களும் எங்களை ஆதரிக்கிறாங்க, மற்ற இனத்தவர்களும் திராவிட மாடல் ஆட்சியை ஆதரிக்கிறாங்க. அதனால இதை பொறுத்துக்க முடியாம இந்த சில அரசியல் கைக்கூலிகள் செய்யக்கூடிய சதியினுடைய செயல். இத்துடன் விளையாட்டு செய்தி காமெடி நியூஸ் நிறைவடைகிறது. கரெக்ட் தானே ஐயா? இத்துடன் காமெடி செய்திகள் நிறைவடைகிறது. இவ்வளவு சீரியஸான மேட்டருக்கு வருவோம். ஆமா ஆமா, நான் பேசுனது சீரியஸ் இல்ல, 99% இவங்க பக்கம் நிக்கிறாங்களா? எப்படி கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டீங்களா? எப்படி என்ன திமுக கொஞ்சம் கூட எங்களுக்கு பட்டியலின மக்கள் எங்களுக்கு குலதெய்வம், சும்மா பேசாத, குலதெய்வம் பட்டியலின மக்கள் எங்களுக்கு. ஒரே ஒரு கேள்வி, ஒரு தனிநபருக்காக இது திட்டமிட்டு நிகழ்வு நடத்தப்பட்டது, குற்றப்பத்திரிகை அப்படிதான் இருக்கு. அந்த தனிநபர் பேர் ஏன் சொல்ல மாட்டீங்க? இன்ன வரைக்கும் தனிநபருடைய பேருன்ற இந்த பேர் தான் நீங்க சொல்லுங்க. அவர் வசிக்கிற தெரு எந்த பக்கம், இங்க தெரு எந்த பக்கம், அவர் பழி வாங்குவதற்கு அங்க போய் செஞ்சிருக்கணுமா? இவங்க அப்பா அத்தா குடிக்கிற தெருல காப்பானா? இதே கேள்வி கேக்குறாரு. அந்த தனிநபர் பேர் சொல்ல மாட்டீங்க. தனிநபர் யாரு என்னன்னு தான் விளக்கமா தான் அன்னைக்கே சொல்லியாச்சு, அன்னைக்கு பேப்பர்ல காவல்துறையை பாத்துக்கிறோம், நீங்க பாக்குற லட்சணத்தை நீதிமன்றம் பாத்துக்கிறோம். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அது சம்பந்தமா எதையும் பேசுறது தவறு. நீதிமன்றத்துல வழக்கு போயிடுச்சு. இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆகையினால இந்த வழக்கை பத்தி இனி யாரும் பேசாதீங்க. நீதிமன்றத்துல வழக்கு பெண்டிங்ல இருக்கு. வேற ஏதாவது? வேற என்ன நீதிமன்றத்துல இருக்கா? பேசிடக்கூடாது. ஏங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இதுக்கு பதிலாக எங்கள் மீது பழி சுமத்திருப்பதாக எங்களை கொன்றுங்கன்னு கேக்குறான். அட போயா, இதெல்லாம் இந்த வீரவசனம் எல்லாம் எல்லாரும் பேசுறதா? வீரவசனம் அப்புறம் என்ன? விளிம்பு நிலை மக்கள் அழகு. ஆமா, விளிம்பு நிலையில இருக்க மக்கள் வீரவசனம் பேசினா அப்ப செல்லாதா? நீங்க பேசினாதான், நீங்க வெட்டியா பேசி மறுபடியும் நான் தான் ஆட்சிக்கு வருவேன், அதான் வீரவசனம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்களுக்கு ஒண்ணும் புரிஞ்ச வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நம்ம சொல்றோம் சட்ட ஒழுங்கு தொடர்ச்சியா நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம். உயரதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் ஒரு சுட்டி காட்டின ஒரு சம்பவத்தை, மேலும் இன்றைய தினம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ராணிப்பேட்டையில் உள்ள சிப்காட்டில் உள்ள அந்த பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு அங்கேயும் விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சாமானியனுக்கு மட்டும் இல்ல, உயர் அதிகாரிக்கும் அப்படிதான் இருக்கு. 13 வயசு புள்ளை போலீஸ்காரர் இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ எல்லா பொதுமக்களும் அப்படி இருப்பான். இந்த காவல்துறையிலயும் கற்பாடு இல்லாம இருக்குமா? எல்லாத்துலயும் எல்லா திருடனும் இருப்பான். இந்த காவல்துறை மட்டும் ஒழுக்கான்னு சொல்ல வரல, காவல்துறையிலயும் இந்த மாதிரி திருடன் இருக்கத்தான் செய்யலாம். திமுக இருப்பான், இருந்தான்ல சாதிக்கலியா எவனோ ஒருத்தர் இருந்தானே, ஜாபர் சாதிக்கு இருந்தானல்ல, அது மாதிரி ஏதாவது ஒருத்தர் 2 திருடங்கள் இருக்கத்தான் செய்வான். நாங்க அவங்களை அடையாளம் கண்டு அவங்களை வெளியில இருக்கோம். தியாகின்ற மாதிரியே நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்களாமா. அதுக்கப்புறமேட்டு நிறைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் குற்றமே இல்லை என்று உடனே அமைச்சர் ஆக்குறாங்களாமா. பல வழக்குகள் நிலுவையில் சொல்றீங்க. பல வழக்குல நீதிபதிகள் அவங்களே மாறி மாறி விலகி போயிடுறாங்க. பல விஷயங்கள் நடக்குது. இங்க பாரு, இப்ப இன்னைக்கு கூட இங்க பாரு, இன்னைக்கு என்ன சொல்லிருக்கு ஹைகோர்ட், 7ஆம் தேதியில இருந்து இவருடைய அப்பீல் வழக்க விசாரிக்கணும்னு சொல்லி இருக்கு. நம்ம பொன்முடியுடைய வழக்க. சரியா? பேரே சொல்ல அதுக்குள்ள முந்திக்கிட்டீங்க நீங்க. அதெல்லாம் என்னத்துக்கு? உண்மையை சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன பயமா? அவரு வேற மடியில கணா இருந்தா தானே வழியில பயம். அவரு அந்த வேற ஒரு அமைச்சர் சொன்னாரு, நீங்க பொன்முடி. அவர் எந்த அமைச்சர் சொல்லுவாரு? செந்தில் பாலாஜி சொல்லுவாரு. 2 பேர் தானே. 2 பேர் தானாவா? யார் மீது வழக்குல? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படலையா? அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி அவர்கள்
கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க ஊருக்காரர் தான், உங்க ஊருக்காரர், எங்க ஊருடைய எம்எல்ஏ தான் அவரு. இங்க பாரு, மீன்வளத்துறை. அனிதா ராதாகிருஷ்ணன் எனக்கு நீண்ட நெடுங்காலம் பழக்கம். சரியா? அவர் வந்து இங்க திரிசூலத்துலதான் ஜல்லி கிரசர் போட்டிருந்தாரு. ஆமா, உடைக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா, உங்க அதிமுக இருக்கும்போது பாலிய சிநேகிதர் அவரு. எது உங்களுக்கு பாலிய சிநேகிதர்? அவரு வந்து கட்சியிலேயே இல்ல. கட்சியிலேயே இல்ல. அவரு சித்தப்பா அதிமுக அமைச்சரா இருந்தாரு. சரியா? அப்ப இவர் வெறும் கோரிதான் வச்சிருந்தாரு. இங்க திருசூலத்துல நடத்தக்கூடாதுன்னு ஒண்ணு மதுரைக்கு பக்கத்துல இருக்க திருமங்கலத்துல அன்னை ப்ளூ மெட்டல் பேர்லாம் போட்டு சப்ளையரே எனக்கு அவர் தான். எனக்கு ஜல்லி சப்ளையரே அவர் தான். எந்தது? அவர் மட்டும் இல்ல, அது மாதிரி நிறைய திருடங்க இருந்தாங்க. ஒத்துட்டாரு. இது போதும் எனக்கு. அப்புறமா நிறைய திருடம். அப்பாடா, வந்த வேலைக்கு நல்லா நிறைவேறிச்சியா இல்லையா? இப்போ மேலதிகாரிகளுக்கும் வந்து பாதுகாப்பு இல்லை, காவல்துறையை அசால்ட்டா ஒரு பெட்ரோல் குண்டை தூக்கி வீசிட்டு போறான். இது எப்படி எடுத்துக்கிறது? ராணிப்பேட்டையில் நடந்திருக்கேன். ஏப்பா, ஒரு லூசு பையன் கவர்னர் மாளிகை வாசல்ல பெட்ரோல் குண்டு. ஆளுநர் கூட இந்த மாதிரி நாட்டுல நிறைய லூசு தெரியுது. அதுல ஒரு லூசு போட்டிருக்கு. அதெல்லாம் புடிச்சு அவனுங்களை ஆப்பு வைப்பாங்க கவர்மெண்ட் போலீஸ். கவலைப்படாதீங்க. சட்ட ஒழுங்கு தொடர்ச்சி அப்படி கேள்வி. சட்ட ஒழுங்கு ஒண்ணு கெட்டு போல. சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்படுறதுனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு தெரியுது. இதெல்லாம் நாங்க அமுக்கல. எவ்வளவுக்கு பத்திரிக்கை சுதந்திரம் கொடுத்திருக்கோம். பத்திரிக்கை விவகாரத்துல விசாரணைங்கிற பேர்ல அவ்வளவு பத்திரிகையாளர்களுடைய போன் வழியும் பறிமுதல் செஞ்சிருக்கீங்களா? அந்த மாதிரியா? இங்க பாரு, தவறான தகவல்களை வந்து கொடுத்திருக்காங்க. சென்னை பிரஸ் கிளப்பினுடைய அவ்வளவு உறுப்பினர்கள் அதுல ஒருத்தர் சொல்லிருக்காரு, நீ சரியான ஆளா இருந்தா அண்ணாமலையோட போனை கொடுக்குவியா, தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அவர் தான் வந்து சொன்னாரு. ஏன்னா அவர் பிரஸ் மீட்ல சொன்னாரு. எப்படி அவர் சொல்லிருக்காரு, அண்ணாமலை சபரீசனை லீலா பேலஸ் வைத்து சந்தித்தது யாரு யாரையா எனக்கு என்ன தெரியும். ஐயோ அம்மாடி அதானி, புரியுதுங்களா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ட்டு. ஆதாரம் வழக்குல யார்கிட்ட பேசின லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஏன் சொல்றது? அதை மறைக்கிறதே பெரிய குற்றம். ஞானசேகரன் வழக்கு கைது பண்ணுங்க. ஞானசேகரன் வழக்குல அதாவது யாரு சாருங்கிறது என்கிட்ட இருக்குன்னு சொல்றதை இவர் பொது வெளியில அறிவிக்கணும். இல்ல நீதிமன்றத்துல ஒரு வருஷத்துக்கு உண்டான கால் லாக்ஸ் நான் பேசினதை நான் வச்சிருக்கேன்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். அது சட்டவிரோதம் அவரே சொல்றாரு. அப்புறம் அதை பேசுற அது என்னத்துக்கு நீ பேசுற? வந்து திருட்டுத்தனங்கிறது தெரியுதா? திருடன் பேசுறதுக்கு வெளியில பேசுற அவனே திருடன் பேசுறதுக்கு வெளியில பேசுற. நேர்மையான உண்மையான மனிதர்களை பற்றி பேசு. ஒரு பக்கா திருடனா இருக்காரு, அடுத்தவன் போன இவரு வந்து பண்ணி எடுத்திருக்காருன்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு. அண்ணன் சீமான் பேசுனது அதெல்லாம் தவறுதான். யாரு பண்ணது? அவங்களே பண்ணிக்கிட்டு அவன் அரசு மேல கெட்ட பேர் உண்டு. அண்ணாமலை என்ன அண்ணாமலை மேலேயும் போடுவோம் வழக்கு. பொறுத்து பாருங்க, பாருங்க பாப்போம். அவர்கள் மீது மாநிலம் முழுக்க 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டதல்லவா, புகார்கள் கொடுக்கப்பட்டதல்லவா? அவதூறுக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? முதல் அவர் தான் சொன்னார் வந்து நான் என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் தரேன்னு சொல்லி பெரியார். இரண்டாவது என்ன பல்டி அடிச்சிருக்காரு? என்ன பல்டி அடிச்சிருக்காரு? நாங்கள் பெரியாரை ஒன்றும் தவறாக சித்தரிக்கவில்லை அப்படிலாம் சொல்லல. அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? படிச்சு பாரு. என்ன கேட்டாரு? இதே மாதிரி விஷயத்தை அண்ணாமலை சொன்னாரு. அண்ணாமலை என்ன நடக்கு? அவரு அவதூறுக்கு அந்த அதுல அவரு பங்கு இருக்கா இல்லையா? இங்க பாரு, நாங்க செபரை அரெஸ்ட் பண்ணிட்டோமா? திரு சீமான் அவர்களா வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, நீதிமன்றத்துல நான் சமர்ப்பிப்பேன்னு சொல்றாருல்ல. பாப்பாம்ல இவர் மேலேயும் வழக்கு இருக்கும், அவர் மேலேயும் வழக்கு இருக்கும். பொறுத்திருந்து பாருங்க. ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா என் மேல வழக்கு போட்டு பாரு. அண்ணாமலை சொன்ன வார்த்தை செந்தில் பாலாஜி குறித்து. உங்ககிட்ட தானே போலீஸ் எதுன்னு கேட்டாரு, என்ன விழிச்சிங்க? செந்தில் பாலாஜி கேட்டா செந்தில் பாலாஜி அவர் வந்து அப்ப அப்ப மந்திரி இல்ல. அவர் கேட்கும் போது அவர் மந்திரி, கேட்கும் போது மந்திரிங்க. இப்ப வெளியில வந்திருக்கும் போது அவர் கேள்வியே கேட்டாரு. நீங்க போய் பாருங்க. இங்க பாருங்க,
அப்ப அண்ணாமலை பயப்படுறீங்க. அவன் கவுண்டனுக்குள்ள கவுண்டன் என்னையா ஜாதி அரசியல் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா சொல்லுங்க. அவரும் கவுண்டர் 2 கவுண்டர் இன்னொரு கவுண்டர் சேர்த்து 3 கவுண்டர் சேர்த்து கோல் அடிக்கிறாங்க திமுகவுக்கு எதிரா. அப்படி செந்தில் பாலாஜி திமுக எதிராக செந்தில் பாலாஜி திமுகவுக்கு எதிரா பண்ண மாட்டாரு. இந்த 2 பேரும் பண்றாங்க. சரி, அதுல அவரை கவுத்த பாக்குறாங்க. ஐயா அப்படிலாம் பேசுறீங்க, கொஞ்சமா யோசிச்சு பேசுங்க. என்ன யோசிக்கணும்? அந்த ஆளு இந்த ஆளுன்றீங்க நம்பர் 1. நம்பர் 2 நொண்ணாமலை. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அண்ணாமலை மீது வழக்கு போடுவதற்கோ அவர் மொபைல் போனை கையகப்படுத்துவதற்கோ இவரு சட்டத்திற்கு புறம்பாக இன்னொருத்தர் பேசிய ஆடியோக்கள் 1 வருஷத்துக்கான கால் ரெக்கார்டு எடுத்திருக்கோன்னு வெளிப்படையா சொன்ன பிறகும் ஒரு வழக்குல இதே பேச்ச நீங்க செஞ்சுதான் வழக்கு வாங்கிருக்கீங்க. நான் செஞ்சிருந்தா வழக்கு சாமானிய சாமானிய எப்படி இருமையா? ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவரே பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி நடந்துகிட்டா அவருக்கு நாங்க பொறுப்பை கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது நாங்க பயப்படல. அண்ணாமலை பத்தி எங்கள்கிட்ட பேசாதீங்க. அண்ணாமலை இங்க பாருக்கண்ணு, அண்ணாமலை அவரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். அவர் அந்த தமிழ்நாடு அண்ணாமலை செஞ்சது 100க்கு 100 சட்டப்படி. அது நடவடிக்கை எடுக்க அது கவர்மெண்டோட வேலை. அது அது நான் சொல்ல இயலாத. எங்களுக்கு யாருக்கும் எதுக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. பயம் என்பதே அறவே இல்லை. இப்போ கூடுதலா இன்னொரு சில சம்பவங்களும் நெல்லை மாவட்டத்தினுடைய பெருங்குடியின ஊராட்சி மன்ற செயலாளர் அவரும் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே போல தாபேதிகாவினருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஈரோடு கிழக்குல சர்ச்சை ஏற்பட்டு ஒருவர் ஓப்பனாவே கேமரா முன்னாடி பேசுறாரு, பெட்ரோல் கொண்டு வீசுவேன் சீமான் வந்தாருனா அப்படின்னு பேசுறாரு. எங்க போகுது சட்ட ஒழுங்கு? ஐயாட்டுக்கு சொல்லுவார், தனக்கு தானே வெட்டிட்டு கொண்டிருப்பாரு. அந்த ஆட்சியின் மீது பழி வாங்குவதற்காக இந்த ஆட்சியை தனக்கு தானே வெட்டி கொண்டு இறந்து விட்டார். பேச்சுக்கு மேலேயா பெட்ரோல் கொண்டு போடுவேன். இவரு நான் தான் சீமான் என்ன சொன்னாரு, நெறிதல் படைய வச்சு குண்டு தயார் பண்ணி நாங்க குண்டு வீசுவோம் சொல்லி அவரே பேசிருக்காரு. அப்புறம் என்ன? அது எதிர்வினை. அது எதிர்வினை கத்திரிக்காவின. அவர் பேசுறதுக்கு மேல இது ஒரு பெரிய குற்றமா போச்சா? அப்ப சீமான் மீதும் அது பாப்போம். என்ன பார்க்க போறீங்க? பாப்போம். ஒரு நபர் பொதுவெளியில வெடிகுண்டு வீசுவேன்னு சொல்றாரு. இந்நேரம் அவர் கைது பண்ணிருக்கணும். இந்நேரம் அந்த நபர் மட்டும் பிஜேபி நபராகவோ அதிமுக நபராகவோ பிற கட்சி நபராக இருந்தா இந்நேரம் வழக்கு பாய்ஞ்சிருக்கும். ஆனா அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னாருனாக்கா பயப்படுறீங்க. ஒரு ஆள் பொது வெளியில வெடிகுண்டு வீசுவேன்றான் பயப்படுறீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அனுதாபிகளா இருந்தா என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணலாம், அநியாயம் பண்ணன்ற மாதிரி போயிருக்குன்னா என்ன ஆட்சி? மரியாதை எப்படி அனுதாபிகள்னு சொல்லவா? அனுதாபி அவன் திருட்டு பயம் பண்ணானா அவனை நாங்க என்ன சட்டப்படிதான் நடவடிக்கை போயிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருந்தான், வெளியில வந்துட்டானா என்னன்னு தெரியல. ஆமா, அவனுக்கு மாசமா இருக்கானா? போய் பாரு. தெரியல, அட்மிட் ஆனதான் தெரியும். சிறைக்கு போய் பாக்குறாரு. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க மாட்டாரு, பரந்தூருக்கும் போக மாட்டாரு, வேகவேலுக்கும் போக மாட்டாரு. பாதிக்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியை கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. விளிம்பு நிலை மக்கள் பாதிச்சா ஒரு கவலை கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு எது நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். ஆனா மறுபடியும் நாங்க தான் வருவோம். அப்ப மொத்தம் பணத்தை கையில வச்சுட்டு ஒரே அக்கபூர் இந்த ஈரோடு எலெக்ஷன் நியாயமா நடக்குதா? காசு கொடுத்துருக்காங்க காணொலி டோக்கன்லாம் விநியோகம் செய்யப்பட்டு இப்படி ஒரு ஜெயிக்கணுமா? இப்படி ஒரு பிரதான கட்சிகளும் பாய்காட் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா தம்பி? இந்த வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா, ஏதோ அதிமுக மிச்ச கட்சிகள்லாம் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்கும் நீ காசு கொடுத்தா ஜெயிக்கிற அளவுல உனக்கு இருக்குனாக்கா இதை விட என்ன ஒண்ணு கேவலம்? காசு கொடுத்த நீ அவன் சொன்ன எவ்வளவு வீடியோ காட்சிகள் வந்துட்டு இருக்குங்க. வீடியோ வருண்டா, இதெல்லாம் செட்டப் எப்படி உட்கார வச்சு குடுக்குற மாதிரி நாம் தமிழர் கட்சியினரே இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்களா?